ட்ரைகிளிசராய்டு மெட்டபாலிசம் வந்து இப்போ இது வந்து ட்ரைகிளிசராய்டுன்றது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ட ஃபேட்டெல்லாம் நம்மளுடைய டிஷ்யூஸில் வந்து ட்ரைகிளிசராய்டு ஃபார்மேட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ட்ரைகிளிசராய்டு என்ன ஃபார்மில் வந்து நம்ம பாடியில் டிஷ்யூவில் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகும்னா ட்ரைகிளிசராய்டு ஃபார்மில் தான். இது வெல் ஃபீடு ஸ்டேட்டாக நம்ம நல்லா சாப்பிட்டோம் இருந்தால் தான் இந்த ட்ரைகிளிசராய்டு வந்து நம்ம உடம்புல சிந்தத்தைஸ் ஆகும். இது என்ன சொல்கிறாங்க, லிப்போஜெனசிஸ். ஜெனசிஸ்னால் சிந்தத்தைஸ்ன்னு அர்த்தம். லிப்போனா ஃபேட்டு, இல்லைனா ஃப்ளாட்டில் ட்ரைகிளிசரைட். அப்போ லிப்போஜெனசிஸ் 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசரால் சேர்ந்ததா ட்ரைகிளிசரைட். ட்ரைகினா 3, ஒரு கிளிசரால், 3 ஃபேட்டி ஆசிட் சேர்ந்த ஒரு கிளிசரால் தான் ட்ரைகிளிசரால் மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. இது வந்து எதை ரொம்ப இதுக்கு ஃப்ளேவர்னா இன்சுலின் ஹார்மோன் தான் ரொம்ப ஃப்ளேவரு. விச் ஆஃபர் டீபாஸ்பலைசேஷன் ஆஃப் என்சைம்ஸில் பாஸ்பலைசேஷன் நடக்க விடாமல் இது வந்து தடுக்கும். இது எங்கன்னா லிவர் அண்ட் அடிப்போ டிஷ்யூஸில் வந்து அதிகமாக இருக்கும். லிவர் அடிப்போ டிஷ்யூஸ் இது வந்து லிவரில் வந்து ஃபார்ம் ஆகி நம்ம அடிப்போ டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகும். சரி, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இது R1 R2 R3ன்றது கிளிசரால்ன்றது உடம்புல ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ட்ரைகிளிசரா ஒன்று சேச்சுரேட்டடாக இருக்கலாம், இல்லை அன்சேச்சுரேட்டடாக இருக்கலாம், இல்லை எய்தர் சேச்சுரேட்டட் அது அன்சேச்சுரேட்டட் ஃபார்மில் இருக்கலாம். அதுதான் இதுக்கு நான் R1 R2 R3 ஒன்று ரெண்டுத்து கம்பைன் பண்ணி சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் இல்லை ரெண்டு கலந்த மாதிரி இருக்கலான்ட்டு. பயோசிந்தட்டிக்ஸ் ஆஃப் கிளிசரால். பயோசிந்தட்டிக்ஸ் ஆஃப் எப்படி கிளிசரால் ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, கிளிசரால் தான் வந்து இதோடைய ரா மெட்டீரியல். இப்போ கிளிசராலில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிளிசரால் 3 பாஸ்பேட்டு. இதை எப்படியே வச்சோன்னா கிளிசரால் 3 பாஸ்பேட் ஹைட்ரோ அசிட்டோன் பாஸ்பேட். இது எங்கே பார்க்கலாம்னா கிளைகோலிசிஸ் சைக்கிளில் பார்க்கலாம். இங்கே பிரியுதில்ல அடலோசிஸ் என்சைம்ஸ் மூலமாக இங்கே ஹைட்ராக்சைடு குளுக்கோஸ் 3 பாஸ்பேட் பிரியும். அதே தான் இங்கே வந்து ஒரு ஏடிபி இன்வால்வ் ஆகுது. ஏடிபி இன்வால்வ் ஆனாலே அங்கே கைனேஸ். அப்போ கிளிசரால் கைனேஸ் என்ன ஆகுதுன்னா கிளிசரால் 3 பாஸ்பேட்டாக மாறுது. கிளிசரால் 3 பாஸ்பேட்டில் இருக்க NADH NADH இதெல்லாம் வந்துச்சுன்னா டீஹைட்ரோஜெனசிஸ். கிளிசரால் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜெனசிஸ் டைகிளிசரால் அசிட்டோன் பாஸ்பேட்டாக மாறுது. இப்போ என்னென்னா இங்கே கிளிசரால் 3 பாஸ்பேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் வந்து ஒரு கோஎன்சைம் சேர்ந்து நம்மளுக்கு 1 அசைல் கிளிசரால் 3 பாஸ்பேட்டாக மாறுது. கோஎன்சைம்ஸ்னால் அசைல், அதாவது கோஎன்சைம்ஸ் வந்து சேருது. அதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம்ஸ் என்னன்னா அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஒரு அசைல்னா ஒரு கோஎன்சைம்ஸ் வந்து இங்கேருந்து இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து 1 அசைல் கிளிசரால் 3 பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லைசோபாஸ்பட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து என்னன்னா டீஹைட்ரோ அசிட்டோன் பாஸ்பேட்லேருந்து அதே மாதிரி ஒரு அசைல் டிரான்ஸ்ஃபர் ஆகி 1 அசைல் டீஹைட்ராக்சைடு பாஸ்பேட் வந்து வருது. இதுக்கு ரெடாக்டேஸ். திருப்பி அசைல் டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி இன்னொரு கோஎன்சைம் சேர்ந்து பாஸ்போட்டிக் ஆசிட்டாக உருவாகுது. இந்த பாஸ்போட்டிக் ஆசிட்லேருந்து H2 மாலிக்யூல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறனால பாஸ்போபாட்டிக் ஆசிட் பாஸ்பேட்டேஸ் H2 வெளியே போது ஒரு பாஸ்பேட் குரூப் ஜாயின் ஆகுது. அப்போ பாஸ்பேட்டேஸ். H2 வெளியே போனாலும் இது டைஅசைல் கிளிசரால். திருப்பி இந்த டைகிளிசரால் அசரைல் வந்து ஒரு கோஎன்சைம்ஸ் ஆட் பண்ணி டைனா 2 ட்ரைனா 3 ஒரு கோஎன்சைம்ஸ் ஆட் பண்ணி 3 அப்படியே முதல்ல இதில் இருக்க கோஎன்சைம்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது கூட ஒரு கோஎன்சைம்ஸ் சேர்ந்து ட்ரையாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு லிப்போலைசிஸ்ன்றது இப்போ நம்ம உருவாகுனது வந்து நம்ம உடம்புல இருக்குது, ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது வேலை செய்கிறோம், இல்லை ஏதாவது எனர்ஜி யூஸ் பண்ணுறோம்னா அப்போ இந்த செஞ்ச அந்த ட்ரைகிளிசரால் பிரேக் டவுன் ஆகுது. அதுதான் வந்து பிரேக் டவுன்னாலும் ஒன்று தான், லிப்போலைசிஸ்னாலும் ஒன்று தான், பீட்டா ஆக்சிடேஷனாலும் ஒன்று தான். லிப்போலைசிஸ்ன்றது இந்த ட்ரைகிளிசரால் வந்து பிரேக் டவுன் ஆகுறது. என்னமா பிரேக் டவுன் ஆகுதுன்னா 3 ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரால். இங்கே வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து குளுக்கான், NE, எப்பினெப்ரின் இது 3 வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் சொன்னேன் டீபாஸ்போலேஷன், இது பாஸ்பலைசேஷன் ஆஃப் என்சைம்ஸ். எங்கன்னா இது அடிப்போ டிஷ்யூவில் நடக்கும். நம்ம அடிப்போ டிஷ்யூஸில் வந்து மசிலில் வந்து பிரேக் டவுன் ஆகுது.
எப்படி பிரேக் டவுன்னா ஃபஸ்ட்டு ட்ரைக்ளிசராயிலாக இருக்கிறது வந்து என்ன ஆகும், டையாக மாறும், அப்புறம் ஒன்றா மாறும், அப்புறம் கிளிசராலாக மாறும். இந்த டைக்ளிசராலாக மாறுறதுக்கு அடிப்போ டிஷ்யூஸில் இருக்க ட்ரைக்ளிசராயில் வந்து லிப்பேஸ் ஆகுது. லிப்பேஸ்னால் உடஞ்சி போகுது. அடுத்து ஹார்மோன், இந்த 3 ஹார்மோன் குளுக்கான், NE, எப்பினெப்ரின் 3 சென்சிட்டிவ் பண்ணி லிப்பேஸை உடைக்குது. அடுத்து மோனோ கிளிசரால் அதுவே 2ஆக உடஞ்சி கிளைசராலாக மாறுது. 3 இடத்துல நமக்கு ஒரு ஃபேட்டி ஆசிட் இன்வால்வ் ஆகுது. இதையும் எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு கிளிசரால்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்கே லைசோபாஸ்பெட்டிக் ஆசிட் கிடைக்கிது. அங்கே ஒரு ஃபேட்டி ஆசிட் இன்வால்வ் ஆகுது. அப்புறம் லைசோபாஸ்பெட்டிக் வந்து டையாக மாறும், டை வந்து ட்ரையாக மாறும். நமக்கு இங்கே ஒரு ஃபேட்டி ஆசிட், இங்கே ஒரு ஃபேட்டி ஆசிட் இன்வால்வ் ஆகுது. அவ்வளோ. இப்போ சப்போஸ் ட்ரைக்ளிசரான்னு கேட்டாலே ஃபுல்லாக தான் எழுதணும். பிரேக் டவுன் மட்டும் எழுதணும்னு கேட்டாலும் இது ஃபுல்லாக தான் எழுதணும்.